பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. என்ன? நான் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இல்ல எனக்கு புரியல. இந்த ஆபீஸ்ல ரொம்ப கம்ப்ளைண்டா இருக்குது நீ மட்டும்தான். உன்னே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியா? நீ வேலையே பார்க்காம வெட்டியா இருந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன். ஓ அப்படியா, சந்தோஷம். சார் நம்பி இருக்க மாட்டாங்களே. என்ன? அப்புறம் பின்ன நீ என்ன கம்ப்ளைண்ட் எடுத்து வச்சிருப்ப? நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல லைட் இருக்கு, என்னால ஒர்க் பண்ண முடியல, எனக்கு தான் வயசாயிட்டு இருக்கேன், கண்ணு ஒழுங்கா தெரியல, இப்படிதானே? இல்ல. அப்புறம் ஒரு நாள் 1 மணி நேரமாவது நீங்க உட்கார்ந்து இருக்க உங்க சிஸ்டத்துல மட்டும் இன்டர்நெட் இல்லாம இருக்கு. ஆமா, எனக்கு இன்டர்நெட் ரொம்ப தேவைப்படாது, அதனால நானும் அதை கம்ப்ளைண்டா வைக்கல. ஆனா அத பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். நீ கம்ப்ளைண்ட் பண்ணால எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல, சாருக்கே தெரியும் எனக்கு ஆஃப்லைன் ஒர்க் தானு. இதுல எதுக்குமா இன்டர்நெட்? ஓகே தான், ஆனா ஏஞ்சலுக்கு இன்டர்நெட் தேவைப்படுதுல. உன் சிஸ்டத்துல தான் கரெக்டா இருக்கு எல்லாம். இப்ப 1 மணி நேரம் உங்களுக்கு இன்டர்நெட் இல்ல, அப்ப எனக்கு பக்குன்னு இருக்குல்ல. அவனுக்கு இன்டர்நெட் இல்லாம இருக்கும்போது எனக்கு அது இல்லாம இருந்தா பிரயோஜனமா இருந்திருக்கும்ல. புரியல. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? யாருக்கு எது தேவையோ அத அவங்களுக்கு கரெக்டா போய் சேரணும். உனக்கு இன்டர்நெட் இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்ல, ஆனா எனக்கு அப்படி இல்லைல. இன்டர்நெட் இல்லைன்னா வேலை பார்க்காம ஹாயா இருக்கலாம்ல. இத போய் பேசிட்டு வந்தியா? ஆமா. இன்கிரிமெண்ட் பேசிட்டு இருந்தெல்லாம் எழுதி வச்சுக்கா, அடுத்த வருஷம் கூட போட மாட்டாங்க. அப்படி நீ நினைச்சிட்டு இரு. ஆனா ஒன்ன மாதிரி எல்லாம் இல்ல, சார் ரொம்ப பாவம் தெரியுமா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம தூங்குறதுக்கு வேற ஸ்கீம் எல்லாம் எடுத்துட்டு வர போறாரு தெரியுமா? ஸ்கீமா? அட ஆமா, பெட் தலகாணி எல்லாம் வாங்கி தர போறாரு. மாமா பாட்டி வீட்ல மியாவ் மியாவ் கேக்கு. ஆமாமா, பாட்டி வீடு அங்க இருக்கு. அங்க அங்கிள கூட்டு போவீங்களா? மியாவ் மியாவ் காச்சி போடும். அக் மியாவ் மியாவ் பிக்குமா? எனக்கு மியாவ் பிடிக்கிறதுனால தானே என் மியாவையே மியாவ்னு கூப்பிடுறேன். மியாவ் மியாவ். அது பெரிய பழக்கா. என்னடா? பெரிய பழக்கு. பழ பச்சி காச்சி போடும். பெரிய தாத்தா பூனை பிடிக்காது. பெரிய தாத்தாக்கு பூனை பிடிக்காதான்? ஏன்? காச்சி போடும். யார? பாப்பா டோலி பாப்பா மியாக்கா காச்சி போடும். சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்கிறதுனால உங்க பெரிய தாத்தாக்கு பூனை பிடிக்காதா? ஆ சின்ன குழந்தைங்க நீங்க இருக்கிறதுனால பெரிய தாத்தாக்கு பூனை பிடிக்காதான்னு? தாத்தா கோயிங் பா மியாவ் காச்சி போடும். தாத்தா ஸ்னோலி இங்க வா, மியாவுக்கு அடிச்சு போடன்னு சொன்னாங்களா? என்னடா காலையிலே ஆரம்பிச்சிட்டியா? வாதி, என்ன காலேஜ்லாம் முடிஞ்சா? ஆமா, நீங்க கேம்ப் நடத்துறதுக்கு தானே வந்திருக்க, அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பாக்குற மாதிரி இருக்கு. குழந்தைய கரெக்ட் பண்றது ஒரு பக்கம், குழந்தையோட அம்மாவை கரெக்ட் பண்றது ஒரு பக்கம். டேய், தம்பியா பேசுடா. நீ முதல்ல அண்ணனா நடந்துக்கோ பிரதர். அப்புறம் மித்ரன், பெரியம்மா கால் பண்ணியிருந்தாங்க. எப்பவும் கூப்பிடுறதானே, எதுக்கு கூப்பிட்டாங்க? நாளைக்கு அடுத்த நாளாம் மறக்காம கோயிலுக்கு போகணுமா. அவங்களுக்கு வேற வேலை இல்ல, சும்மா இருப்பியா? மித்ரன் விளையாட்டா சொல்லல, கண்டிப்பா உன்ன கூட்டு போய் சொல்லிருக்காங்க. நாளைக்கு அடுத்த நாள் மட்டும் போனா போதும், எதுக்கு 2 நாளும்? அப்படியாவது பெரியம்மா உனக்கு நல்ல புத்தி கிடைக்குதான்னு பாக்குறாங்கடா. மியாவ் மியாவ். காடே கிக்கி ngோச்சி. காரு கீக்கி எல்லாம் வந்துடுச்சு, நாம இனிமே எங்க வேணாலும் போலாம். மித்ரன், பெரியம்மா பேசுனதுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்குறியா? நாளைக்கு அடுத்த நாள் மட்டும் போய்க்கலாம். டேய், உனக்கு பிறந்த நாள்னா கண்டினியூஸா 1 வாரம் பெரியம்மா கோயிலுக்கு போவாங்க தெரியும்ல. அவங்க அங்க போயிட்டு இருக்கட்டும், நாளைக்கு அடுத்த நாள் மட்டும் போனா போதும். நாளைக்கு உன்ன கோயிலுக்கு கூட்டு போய் கோயில்ல இருந்து போட்டோ எடுத்து அனுப்பணுமா? அது சரி. சரிடா, ஊர்ல இருந்து இன்னும் நிறைய பேர் வரதா சொன்னாங்களே, எல்லாரும் இந்த வீட்டுக்கு தான் வர போறாங்களா? இல்லடா, பொண்ணுங்களா நிறைய பேர் உண்டு, அவங்க எல்லாம் ஒரு 4 நாளைக்கு முன்னமே இங்க வரதா தான் இருந்தாங்க. ஏன் மதுவோட ஃப்ரெண்டு சீட்லின் கூட வரதா தான் இருந்தா. அது யாருடா? அது அவளோட ஃப்ரெண்டு. ஆனா மழை எல்லாம் இருந்துச்சா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு வர்றதுக்கு. பொண்ணுங்களும் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வேற வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பரவாயில்லடா, இந்த பெரியவரு உயிரை காக்குறவங்கள கடவுளா மதிக்கிறாரு. மொத்தம் 3 வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு, அதுல 1 அவங்க வீடையே எங்களுக்கு கொடுத்துருக்காரு. நல்ல மனுஷரு. குடும்பத்தை எப்படி பாத்துக்கிட்டா எப்படி பிரியாம இருக்கும் அப்படி கட்டி பாதுகாத்துட்டு வராரு. இந்த குடும்பத்துல யாருக்குமே வெளியே போகணும் தனியான்னு தோணல பத்தியா? அதுக்கு காரணம் அந்த பெரியவரோட நல்ல மனசுதான். யாருன்னா உங்க பெரிய தாத்தா தான்.
சரி மித்ரன், நாளைக்கு கோயில் போகலைன்னா என்ன கூப்பிட்டு சத்தம் போட்டே இருப்பாங்க. உனக்கு நாளைக்கு அடுத்த நாள் தான் பர்த்டேனாலும் நாளைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். சரி, வேற என்ன பண்ண சொல்லிட்டேலாம், போலாம். அப்புறம் ஆதி, இங்க யார்கிட்டயும் எனக்கு பிறந்த நாள்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காதா. பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? அது சரி. ஏன்டா இப்படி வெட்டியாவே உட்கார்ந்துருக்க? அப்புறம் உன்னை இனிமே தலையில தூக்கி வச்சுட்டு இருக்க முடியுமா ஆர்வக்கோளாறு? அதான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி என்னாச்சு? ஆமா குழந்தனாரே, இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களே, என்னாச்சு? இந்த அருண் ஒரு விஷயத்துல இறங்கி தோத்துருவானா? அருண் இறங்குறானா இன்டர்வியூ பார்த்து பயந்து ஓடிடும். லாஜிக்கா காமெடி பண்ணல. நீ லாஜிக்கே இல்லாம ஆர்வக்கோளாறுத்தனமா யோசிக்கிறத விட பரவாயில்ல இது. உன்கிட்ட எல்லாம் பேசுறேன் பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். வேணுமா கழட்டி தாரேன், அடிச்சுக்கோ. அப்படியாவது புத்தி வருதான்னு பாப்போம். குரங்கு. என்னன்னு கேட்டீங்க? இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களே, என்னாச்சுன்னு கேட்டேன். செலக்டட். நிஜமாவா? அவன் ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு வந்தவன், அங்க ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனுக்கு இங்க இன்டர்வியூ நடக்கும்போது கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்ல தெரியாதா? ஓ ஆமால. சரி குழந்தனாரே, எப்ப ட்ரீட்? வச்சிருவோம். என்ன நீ கேஎஃப்சிய நாம வீட்டுக்கே கொண்டு வந்துருவோமா, இல்ல நாம கேஎஃப்சிக்கு போலாமா? எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே குழந்தனாரே. ஆனா ட்ரீட் முக்கியம் பிக்ல. அட வச்சுட்டா போச்சு. டே, அப்புறம் எப்பல இருந்து ஜாயின் பண்ண போறேன்? இன்னும் ஒரு வாரத்துல. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமா, நம்ம கம்பெனிலேயே நான் மேனேஜரா இருக்கேன். இனியா சிஓ, அன்பு தானே எம்டி. உனக்கு இன்டர்வியூ இல்லாமலே நம்ம கம்பெனில வேலை இருக்கும்போது நீ எதுக்கு லூசுத்தனமா ஆன்லைன்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்க? அதுதான் ஆர்வக்கோளாறு. உனக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம். டேய், அடிச்சிருவோம் பத்துக்க இப்படியே பேசிட்டு இருந்தியன்னா. அப்புறம் ஆர்வமே இல்லாம ஆர்வக்கோளாறுத்தனமா வேலைக்கு போயிட்டு இருக்க. இனியாவே அன்பையும் எடுத்துக்கோ. அவங்க சீட்ல இருந்துட்டு எவ்வளவு யோசிக்கிறாங்க. நீயும் இருக்கியே டத்தி. நல்ல புத்தியில உரைக்க மாதிரி சொல்லுங்க. அங்க போறது வரது என்ன வேலை பார்க்காமன்னு தெரியாது. டேய், நீ இந்த விஷயத்துல என்ன கடுப்பேத்தாத. நான் ஏற்கனவே அன்பு மேலயும் இனியா மேலயும் இந்த விஷயத்துல கோவமா தான் இருக்கேன். என்ன ஒரு டிசிஷனை என்கிட்ட கேக்குறதே கிடையாது. அவங்களே முடிவு எடுத்துருவாங்க. ஆர்வக்கோளாறு, உன்கிட்ட ஒரு முடிவை கேட்டா அது செய்யாம இருக்க முடியாது. அதுக்கு கேட்காமலே இருந்துருவாங்க. கம்பெனி இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு ஐடியா ஏதாவது சொல்லணுமே, நம்ம பங்குக்குன்னு சொல்லக்கூடாது. யோசிச்சு சொல்லணும்டா. ஏன் மக்கா, அதெல்லாம் இருக்கட்டே. என்ன பாட்டி? நீ வேலையில சேர்ந்த உடனே கிளம்பி போட்டோயை தூக்கிட்டு அலைய ஆரம்பிச்சிட்டேன் கேட்டியா? போட்டோயை தூக்கிட்டான். ஆமா, இனிமே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஆர்த்தி கூட யுத்தம் நடத்துறதுக்கு ஒரு பொண்ணு தேவைதானே? பாட்டி, அருணுக்கு வரப்போற ஒய்ஃப் எனக்கு தங்கச்சி மாதிரி. நான்லாம் யுத்தம் எல்லாம் நடத்த மாட்டேன். நாங்க சந்தோஷமா போயிருவோம். யாரு நீயா? கல்யாணம் ஆயிட்டு வந்து இங்க நடத்தின கூத்து என்ன? கும்மால என்னடி அம்மா? என் பேரனுக்கு வரப்போற பொண்டாட்டி உனக்கு தண்ணி காட்டாட்ட பாரு. ஏன் சொல்லும், எனக்கு தண்ணி கட்டுறதுக்கு நான் என்ன ஆடா மாடா? ஏன் ஊட்டி தண்ணி காட்டதுன்னா ஆடாட்ட மாடாட்டம் தான் இருக்கணும் இல்ல. நீ வேணா பாரு, நான் அடிச்சு சொல்லேன். என் பேரனுக்கு வரப்போற பொண்டாட்டி துரு துரு துருன்னு தான் இருப்பான். பாட்டி, நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் ஞாபகம் வருது. என்ன? இந்த அருண் இருக்காருல்ல, ஆமா உன் குழந்தை, விடிய காலையில கண்ட கனவு பாட்டி. கனவு என்னன்னு சொல்ல ஊட்டி. அருண் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரு. அதுவே கனவு இன்னைக்கு காலையில தானே வந்துச்சு. இன்னைக்கே அவர் கல்யாணம் பண்ணி பொண்ணை கூட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு. ஏண்டா, எனக்கே மரியாதை அப்பப்பதான் கிடைக்கும். இதுல உன் பொண்டாட்டி 4 பேர்கிட்ட கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன்னு சொன்னா என்னை பத்தி எல்லாம் எனக்கு என்னடா நினைப்பாங்க? கிண்டல் பண்ணும்போது மட்டும் ஒன்னா தானே கிண்டல் பண்ணீங்க. இப்ப கேளு. நல்ல வேலைடா, பொண்ணோட வந்திருக்கேன்னு கனவு வந்திருக்கு. பொண்ணுக்கு கூட வயித்துல ஒரு குழந்தையோட பொண்ணு வந்துன்னு சொல்லாம விட்டாளே. அது எப்படிடா இதுல எல்லாம் உன் ஆர்வத்தை காமிக்கிற? ஏட்டி உள்ளதா? அட பாட்டி, இன்னைக்கு விடிய காலமா தான் எனக்கு கனவு வந்துச்சு. அருண் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வர மாதிரி. அதுவும் இன்னைக்கே பாட்டி. ஏட்டி, உனக்கெல்லாம் அறிவு மண்ணாங்கட்டி இருக்கா? உன் கனவு ஒரு இத்து போன கனவு. என்ன தேவை நினைச்சுக்கிட்டு கிடந்திருப்ப. அட பாட்டி, கனவுக்கு ஏத்த மாதிரி காலையில வீட்டும்னு காக்க கத்துச்சேன். சூப்பர். அப்பனா இதுக்கு என்ன அர்த்தம்? ஏட்டி என்ன அர்த்தம் நீங்க சொல்லி தொலை. அருணுக்கு ஒய்ஃபா வர போற பொண்ணு எப்படி இன்னைக்கெல்லாம் தாலி கட்டு கூட்டு வர மாட்டாரு. அது கனவா ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு. ஆனா அருணுக்கு ஒய்ஃபா வர போற பொண்ணு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர போறா. ஏட்டி, அது எப்படியாக்கம்? பாட்டி, கனவு தான் கண்டிருக்கேன். கனவு முழுசா நடக்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது நடக்கும்ல. அப்பனா இப்ப எப்படியும் அருண் தாலி கிட்டு கூட்டு வர மாட்டாரு. ஏன்னா அருண் மனசுல இப்ப எந்த பொண்ணும் இல்ல. ஆனா கண்டிப்பா அருண் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரதான் போறா. உன் புருஷங்காரன் அடிச்சு வளர்த்துறானா உன் புத்தி தாறுமாறா போகுமா? அப்படி இப்படி அதான் என்ன அடிச்சு வளர்க்குறாளே, அது காணாதான். பாட்டி, கனவு கண்டனா காலையில காக்கா கரைஞ்சுதான்
அப்ப நான் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர போறான்னு அர்த்தம். அம்மா எனக்கு வையாண்டி அம்மா. என்னால தான் முடியல இவளை சமாளிக்க. என்ன நிலா? எனக்கு ப்ராஜெக்ட் இருக்கு, வாங்கி தரீங்களா? வாங்கி தரேனா? கேள்வியா? நீ ஆர்டர் போடு, அடுத்த செகண்ட் உனக்கு வாங்கி தரேன் நிலா குட்டி. என்ன வேணும்னு மட்டும் அம்மா வாட்ஸ்அப்ல இருந்து அப்பாக்கு அனுப்பிட்டு செல்லாம். இந்தா அப்பா இப்பவே போய் வாங்கிட்டு வரேன். அப்படியாப்பா? அப்போ காந்தி தாத்தா போட்டோவை வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பா செல்லம். நீ காந்தி தாத்தா வேணுங்கிறதுக்காக வேற எதுலயும் கை வச்சிடாத. புத்தி கெட்டு போய் குழந்தைகிட்ட என்னத்த வளரிட்டு இருக்க? யாரு? நானா? தாத்தா அவளை பத்தி தெரியாம பேசாதுங்க. அருண் தாத்தா, வேலை கிடைச்சிருக்கு. இவ்ளோ பெரிய கம்பெனி அன்பும் இனியாவும் நடத்திட்டு இருக்காங்க. அங்க வேலைக்கு போகாம வெளியே வேலை தேடி இருக்கேன். ஏன்பா? அன்புக்கு இனியாக்கு கீழே மேனேஜரா ஆகாஷ் வேலை பாக்குறது ஆகாஷுக்கு பிடிக்கல. அண்ணனுக்கும் கீழே நான் இருக்கணுமா அப்படின்னு நீ யோசிக்கிறியா? ஐயோ தாத்தா, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. எப்பவுமே தலைவர் சீட்ல உட்கார்ந்து வேலை பாக்குறத விட தொழிலாளிங்க கூட வேலை பாக்குறதா எனக்கு பிடிக்கும். அதனால நம்ம கம்பெனில போனா இதை விட நல்ல இடம், இன்டர்வியூ இல்லாமலே அன்பு எனக்கு கொடுக்கதான் போறான். அது எனக்கு வேண்டாம் தாத்தா. மத்தபடி அவங்க கீழே வேலை பார்க்கணும்னு எல்லாம் இல்ல. எனக்கு உன்னை பத்தி தெரியும் கண்ணா. உனக்கு எது சந்தோஷத்தை தருதோ அதுதான் செய்வேன். ஆமா தாத்தா, அவங்க கீழே வேலை பார்க்கணும், இவங்க கீழே வேலை பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இருந்தது இல்ல. சரி கண்ணா. சரி தாத்தா. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கேத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்ன பொன்னம்மா சின்ன கண்ணே, பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. ஹலோ டேய். ஐயே எதுக்கு இப்படி பார்த்துட்டே நிக்குது? டேய் லூசு பயலே, டைம் ஆகுது, சாம் வேற இன்னும் வரல. என்ன யோசிச்சுட்டு நிக்க? இந்த சாரி லாஸ்ட் பர்த்டேக்கு நீ எடுத்து கொடுத்தது. ஓ அதே எப்படி பார்த்துட்டு நிக்க? இல்ல, புதுசா இருந்த மாதிரி இருந்தா அதான். புதுசா இன்னைக்கு தான் கட்டுறேன். அது சரி, நீ எதுக்கு இப்படி வாயை பிளந்து பார்த்துட்டு நிக்கிற? ஆமா பாத்தியா, எனக்கே தெரியல. என்ன அன்பு, உனக்கே தெரியாம உன் மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன். அது ஒரு நாள் கண்டிப்பா வெளியே வரும். ஆமா, நான் எதுக்கு ஒன்னு அப்படி பாத்துட்டு நின்னேன்? உனக்கு மண்டை கலண்டிருக்கும், அதான் பார்த்துட்டு இருப்பேன். சரி, நான் எப்படி இருக்கேன்? ஒரு மாதிரி இருக்க. சரி, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம், பொண்ணுங்க பாக்குற மாதிரி இருக்கனா? டேய் உனக்கு இது ஓவரா தெரியலையா? இல்லடாமா, உன் அழகுக்கு இல்லைனாலும் உன் கூட வர நானும் சாம கொஞ்சம் அழகா இருக்கணும்ல. சகிக்கலடா. அப்படியே செல்லம், நீ செலக்ட் பண்ணாதான் அந்த லட்சணத்துல தான் இருக்கும். இதுவே பாரு, நான் செலக்ட் பண்ண சாரில தேவதை மாதிரி இருக்க. அப்போ கல்யாண வீட்ல ஒன்னு ஏதாவது பொண்ணு பாக்குறாங்களான்னு தெரியல. ஆனா என் பின்னாடி நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்ற. ஏன் அப்படியெல்லாம் ஒருத்தனை வர முடியாது. நீ இப்போ உன் பின்னாடி பொண்ணுங்க வரத பத்தி பேசுனியா? அதே மாதிரி நான் சொல்றேன், இதுல என்ன இருக்கு? அதே மாதிரி எல்லாம் சொல்லாத. நீ சொல்லும் போது நான் அமைதியா தானே இருந்தேன். இவ்வளவுக்கும் உனக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் ஆக போகுது. இதுல உன் மனசுக்குள்ள ஒரு காதல் வேற இருக்கு. இப்படி ஒண்ணுக்கு ரெண்டா உனக்கு இருக்கும்போது எனக்கு அல்லு அர்ஜுன் மாதிரி இல்லைனாலும் ஒரு ஹீரோ கிடைக்க மாட்டாரா என்ன? அப்படியெல்லாம் பேசாத இனியா. உனக்கு எப்ப கல்யாணம் பார்த்து வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாக்குற பையனை நீ கல்யாணம் பண்ணா போதும். தேவையில்லாம பேச்சு எல்லாம் விடாதா. நாம இப்ப என்ன சொல்லிட்டேன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறான்? 10th படிக்கும்போது ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்தானா அவனை அடிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டான். 12th படிக்கும்போது ஒரு பையன் கையை பிடிச்சி இழுத்தானு அவனை ஸ்கூலை விட்டே டெர்மினேட் பண்ண வச்சான். ஆனா இவன் மனசுல நான் இல்ல. ஒருவேளை இவனுக்கே தெரியாம இவன் மனசுக்குள்ள நாம தான் இருக்கமோ? இவனுக்கே தெரியாம எப்படி இருக்க முடியும்? அந்த நிலாவத்தான் என் கையில புடிச்சேன். டேய் என்ன? இல்ல மச்சான், எனக்கு ஒரு சந்தேகம், தீர்த்து வையன். கேட்டு தோல. இல்ல உனக்கு தான் ஸ்ருதி பிக்ஸ் ஆயிருக்கு, அப்புறம் உன் ஆள் மனசுல வேற கண்ணமாங்கிற ஒரு பொண்ணு ரீங்காரம் போட்டுட்டே இருக்கு. சரி, அப்படி இருக்கும் போதே நீ வேற பொண்ணுங்களை பத்தி யோசிக்கிற. அழகா இருக்கனான்னு கேட்டேன்டா, இதே ஒட்டு கேட்டுட்டா நிப்ப. இல்ல மச்சான், பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கலாம். நீ வேற பொண்ணுங்களை பத்தி பேசும்போது இனியா எதுவுமே சொல்லல. அது என்ன?
இனியா ஏதாவது பையனை பத்தி பேசினா மட்டும் உனக்கு சுருன்னு வருது கோவம். அதெல்லாம் அப்படிதான், அவ பேசக்கூடாது அப்படி. இது என்னடா லாஜிக்? அறிவு கெட்டவனே, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சின்ன வயசுல இருந்தே நான் தான் அவளை பார்த்துட்டு இருக்கேன். ஸ்கூல் போறது, காலேஜ் போறது எல்லாம் என் கூட தான் வருவா. அவளுக்கு ஏதாவதுன்னா நான் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதான் ஆரம்பத்திலே வெட்டி விட்டுடுறேன். ஏன் ஆகாஷ், நம்புற மாதிரியா இருக்கு? அவன் நம்புற மாதிரி தான் சொல்லுவான், நாமெல்லாம் நம்புற மாதிரி தலையாட்டி தான் ஆகணும். எனக்கு என்னமோ இவன் மனசுக்குள்ள இனியாதான் ரீங்காரம் போட்டுட்டு இருக்கோம். சேச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. அப்படின்னா எதுக்கு ஸ்ருதிக்கு தாலி கட்ட போறான்? அதுவும் பாயிண்ட் தான். கண்ணமாங்கிற பொண்ணை வர காதலிக்கிறான். ஆனா அவனுக்கே தெரியாம எங்கேயோ ஒரு இடத்துல இனியா இருக்கு. கூடவே இருக்கிறதுனால அதோட வேல்யூ அவனுக்கு தெரியல. டே மங்கி, சொல்லேண்டா. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம். எத்தனை வருஷமா நமக்கிட்டே ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. அதையும் தாண்டி அவர் கூட நாம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வேற இருக்கோம். சரிடா, அதுக்கு என்ன இப்போ? கிளைண்டா இருந்தாலும் எவ்வளவு மதிச்சு நம்ம 4 பேரையும் கூப்பிட்டுருக்காரு. நீ சில்லறத்தனமா வந்திருக்க. சில்லறத்தனமாவா? மச்சான், நான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக உன் கம்பெனில வேலை பார்க்கறேன். அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா அப்பாவுக்கு வயசாயிட்டே போகுதுலாம். அவர் பிசினஸுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்லாம். அதான் காலையில அவருக்காக கொஞ்சம் வெளியே போக வேண்டியதா இருந்து முடிச்சிட்டு அப்படியே வரேன்டா. சாம், இது உனக்கு நல்லா தான் இருக்கு. அவன் கிடக்கான். சரி, அப்புறம் ஆகாஷ், காலையிலே நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? என்ன வேலை? என்ன வேலையா? அந்த கிளைண்டோட வீட்டுக்கு இன்னைக்கு அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு கொடுக்கணும். எல்லாத்துலயும் நம்ம 3 பேரும் சைன் பண்ணிட்டோம். நீ என்ன ஃபைல இன்னமும் கொண்டு கொடுக்கலையா? இன்னைக்கு அன்பு ஃப்ரீயா இருந்தா கிளைண்ட் வீட்டுக்கு அன்பே கொண்டு கொடுத்துருப்பான். ஆனா அவரை ஈவினிங் 5 மணிக்கு தான் பார்க்க முடியும். ஏஞ்சல் வேற இன்னைக்கு லீவ் போட்டிருக்கா. அவ வீட்டுல கொண்டு கொடுத்துரு காலையிலேன்னு அன்பு சொல்லியிருந்தால. ஓ அதுவா? காலையில நிலாக்ஷாக்கு எழும்பவே முடியல இனியா. நைட்டு ஃபுல்லா வாமிட்டு, நல்ல காய்ச்சலாம் இருந்துச்சு. அதான் அவளை நைட்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கா? எங்க யாரும் எழுப்பவே இல்ல. சரி, யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம். சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி வர்றது தானே. அப்படி கூட்டு போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிட்டு, அதான் காலையில ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். அப்ப ஏஞ்சல் கிட்ட அந்த ஃபைலை யாரு கொண்டு கொடுப்பா? அவ இன்னைக்கு லீவா இருந்தாலும் இந்த ஃபைலை கொண்டு கொடுக்குற வேலை முக்கியமான வேலைங்கிறதுனால சரி இனியா நானே கொண்டு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கா. நீ எதுக்கு கவலைப்படுற? நான் அதை அருண் கிட்ட கொடுத்துட்டேன். சாம் அனுப்பின லொகேஷனே அவனுக்கு அனுப்பிட்டேன். அவன் கரெக்டா ஏஞ்சல் கிட்ட கொண்டு கொடுத்துருவான். ஓ, அப்ப ஓகே. அருணுங்கிறதுனால நம்புங்க எல்லாரும். அண்ணே போமா. நீ எங்கடி போற? நான் கோயிலுக்கு. நீங்க போற வழியில என்னை இறக்கி விட்டுருங்க. ஏ லூசு, கோயில் எந்த வழியில இருக்கு? நாங்க ஆபீஸ் போகல இன்னைக்கு. அப்போ வித்யாமா, இன்னைக்கு ஒரு கிளைண்டோட பொண்ணுக்கு கல்யாணம். 4 பேரை இன்வைட் பண்ணிருக்காரு. ரொம்ப வருஷமா நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. சோ நாங்க 4 பேரை போயே ஆகணும். அப்படியா? சரிண்ணே, அப்ப கொஞ்சம் தூரம் தானே, நான் நடந்தே போய்க்கிறேன். நடந்தெல்லாம் வேண்டாம், இரு ஒரு நிமிஷம். 6 மணிக்கு அவர் கூட போனது இவ்வளவு நேரம் ஆகுது. அணக்கமே இல்லாம அங்க இருக்கா. இங்கேனா ஐயா குய்யான்னு குதிச்சு சத்தம் போட்டு அழுதுட்டே இருப்பா. எப்ப பார்த்தாலும் யாராவது தூக்கிட்டு இவளை சுத்தினா இவளுக்கு சந்தோஷமா இருக்கான். நீ வா, இன்னைக்கு உனக்கு தாரேன். அட, என்ன மது தனியா பேசிட்டு நிக்கிறீங்க? தூங்கிட்டாளா? அதான் அழாம இருந்திருக்கா. இல்லங்க, இப்பதான் தூங்குனான். இங்கன்னா எல்லா சண்டித்தனமே பண்ணிட்டு வீட்டையே காலையில ஒரு வழி பண்ணிடுவா. ஒண்ணுமே இல்லாம அணில் பிடிச்சிட்டு தூங்குன மாதிரி இப்ப தூங்கிட்டு இருக்கு. எப்போ எங்கேயாவது இவளை கூட்டு ஊரை சுத்திட்டே இருந்தாங்கன்னா நல்லவங்க. வீட தவிர அவளுக்கு எங்க கூட்டு போனாலும் ஓகே தான். மது, அது ஒண்ணும் இல்ல. குழந்தைங்களுக்கு எப்பவும் எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கவும் பிடிக்காது. அதுல ஸ்னோ வேற ரொம்ப பாவம். நீங்களே எங்கேயும் கூட்டு போக மாட்டீங்க. உங்க ரூம் உண்டு, வீட்டோட இந்த பேக் சைடு உண்டு. அப்ப குழந்தை யார் வெளியே கூட்டு போனாலும் போய் தானங்க ஆகும். இதுல குழந்தை சொல்லி என்ன தப்பு இருக்கு? வந்துருவீங்களே அவளுக்கு சப்போர்ட்டுக்கு. அட, அம்மா அப்புறமா கூப்பிடுறேன் நான். ஆமா, நீங்க லைன்ல இருக்கதே மறந்துட்டேன். யாரு மித்ரன்? அம்மா. ஓ சரி, நீங்க அவளை கொடுங்க, நீங்க பேசுங்க. யார் கூடடா பேசிட்டு இருக்க? மதுவா? ஆமாமா, குழந்தைய குடுக்கறதுக்காக வந்தனா, மறந்துட்டேன் உங்களை. ஏம்மா பேசுறீங்களா? ஐயோ மித்ரன், நான் என்ன பேச? அங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, பேசுங்க. ஐயோ, ஹலோ, நான் மது. மது, எப்படிமா இருக்க? இதுவே காணுமே அம்மா அவனுக்கு. எங்க அம்மாக்கு பொண்ணு பிடிச்சிருக்கணும். எங்க போய் முடிய போகுதோ? நான் வேற என் பேர கல்யாணத்தை பத்தி நிறைய கனவெல்லாம் கண்டு வச்சிருந்தானே. பயப்படாம பேசு. நான் என்ன சிங்கமா புலியா? நல்லா இருக்கேம்மா. இது வரைக்கும் உங்க கூட பேசினது இல்ல, அதான் கொஞ்சம். அடா, பேசுறதெல்லாம் நம்மளே பழகுறது தானேமா. ஆமா. அப்புறம் மது, காலையில உன் பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் கதை விட்டுருக்கேன். நீ இவ்வளவு அமைதியா பேசுற. அவ உனக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பா போல. ஆமாம்மா, அவ அவளோட அப்பா மாதிரி எப்போ துரு துருன்னு தான் இருப்பா. சரிம்மா, உப்பு சப்பு இல்லாததெல்லாம் பத்தி பேசுறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கு போலாம்லான்னு கேளு. ஏமது, ஸ்னோதான் கொஞ்சம் வளர்ந்துட்டாளே. உங்க வீட்லயும் நிறைய பேர் இருக்கதா மித்ரன் சொல்லியிருக்கான். நீ ஏன் MBBS படிச்சுட்டு வீட்டுல இருக்கணும்? டாக்டர் கோட்டை போட்டு எவ்வளவு கம்பீரமா வெளியே போகணும் நீ. அது வந்துமா அம்மா, நல்ல இவங்க கிட்டே பேச்சு கொடுத்து பாப்பமா.
ஒண்ணுமே என்ன உங்களுக்கு தெரியுமா? அது வந்துமா, என்னோட ஜூனியர் ஒருத்தங்க வீட்ல தான் நான் இருக்கேன்னு சொன்னான். அதான் யாரு என்னன்னு விசாரிக்கும் போது என் காலேஜ்ல படிச்ச ஜூனியர் பொண்ணு அப்படின்னு பேச்சு வாக்குல அவன் கதையை சொல்லியிருக்கான். சரிங்கம்மா. அப்புறம் மது, மித்ரன் எங்கேயாவது போறதுக்கு கிளம்பி நிக்கிறானா? அம்மா நான் தான் சொல்றேன்ல, போறோம். எங்கம்மா? அது ஒண்ணும் இல்ல மது, நாளைக்கு மித்ரனுக்கு பிறந்த நாள். இன்னைக்கு நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வானா. 2 நாள் இவனுக்கு போக முடியுமா கோயிலுக்கு? என்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு போகாம இருந்தாலும் ஆச்சு. ஓ அப்படியா? ஆனா இங்கே போறதுக்கு கிளம்பிதான் நிக்காங்க. சரிம்மா. குக்கரை கேஸ்ல வச்சத மறந்து போய் பேசிட்டு நிக்கிறேன் பாரு. அப்புறமா பேசலாம், வச்சிடுறேம்மா. சரிங்கம்மா. உங்க அம்மா ரொம்ப ஸ்வீட் மித்ரன். அப்படியா? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க, அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணுச்சவக்க. ஹலோ மித்ரன், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் மது. அப்புறம் ஆதி எனக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்கான். கோயிலுக்கு போயிட்டு அவனுக்கு அதுக்கப்புறமா தான் காலேஜ் போகணும். அவளை கொடுங்க. டாக்டர், எங்களே கூப்பிட்டீங்க? ஆமா, நீங்க கேம்ப் நடக்கிற இடத்துக்கு தானே போறீங்க? இல்லங்க, கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஆதி காலேஜ் போவான். அப்படியே நான் கேம்ப் நடக்கிற இடத்துக்கு போயிருவேன். கோயிலுக்கு போறீங்களா? ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க. எங்களுக்காக வீடே கொடுத்துருக்கீங்க. ஒன்னும் இல்ல, வித்யாவையும் கோயில இறக்கி விட்டுருவீங்களா? கூட்டு போறதுல என்ன இருக்கு? சரி வித்யா, இப்ப கோயில்ல ஒன்னு டிராப் பண்றதுக்கு டைம் இல்ல. அதான் டாக்டர் உன்னோட சாரம் இருக்காங்களே. சரிண்ணா, நான் போய்க்கிறேன். வேண்டாத்தா, நீங்க தப்பு பண்றீங்க. அம்மா வர வேலைக்கு போயிருக்காங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நான் லீவ் போட்டிருக்கேன். ஏண்டி, உங்களை பார்த்தா உனக்கும் ஆத்தக்காருக்கும் எப்படி தெரியுது? மயிலே மயிலே இறக்கு போடுனா போடாது. ஒழுங்கு மரியாதையா கழுத்தை நீட்டிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்ல. வேண்டாத்தா, பஞ்சாயத்து மட்டும் கூட்டினாங்கன்னா பெரிய பிரச்சனை உங்களுக்கு தான். ஒரு பொண்ணுக்கு சம்மதம் இல்லாம அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டா என்னடி பண்ணிடுவானுங்க? ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும். தப்பு பண்றீங்க நீங்க. இத்தனை வருஷம் டைம் கொடுத்தோம், உன் மனசை மாத்திக்க முடியலன்னா இப்படிதான் பண்ண முடியும். இதுதானே லொகேஷன். வெட்டியா இருந்தா பொண்ணு பார்த்துட்டு வருவோன்னு கூப்பிடுவாங்க. வெட்டியா இருந்தா பொண்ணு கிட்ட போய் ஃபைல கொடுன்னெல்லாம் வேலை வாங்குறானுங்க. கான்டாக்ட் நம்பர் தரல, லொகேஷன் மட்டும் அனுப்பி வச்சிருக்கான். அந்த பொண்ணு பேர் வேற என்னமோ சொன்னானே, மறந்து போச்சு. பேசாம உள்ள போய் பாத்துருவோமா? வேண்டாம், எதுவா இருந்தாலும் அம்மா வந்ததுக்கு அப்புறமே பேசிக்கலாம். என்ன எவ்வளவு தாண்டி தள்ளி தள்ளி போவ? டேய், எவன்டா நீ? இல்ல சார், ஃபைல குடுக்கறதுக்காக வந்தேன். இவங்க தெரியாம வந்து மோதினதுல ஃபைல் வேற கீழே விழுந்துட்டு. ஃபைல குடுக்கறதுக்கா? வெளியே நின்று கதவை தட்டிட்டு வர்றதுக்கெல்லாம் தெரியாதா? அது சரி பிரதர், என்ன பண்றீங்க? எதுவா இருந்தாலும் அம்மா வந்ததுக்கு அப்புறமே பேசிக்கலாம் தான். ஏய், அட, கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? நான் வேற என் அத்தை பொண்ணு கல்யாணத்தை பாக்குறதுக்காக தான் வந்தேன். இப்ப பார்த்தா அந்த கல்யாணமே நின்னுட்டு. இந்தியா வந்தது முதல்ல உங்க கல்யாணத்தை நேர்ல பாக்கணும்னு கடவுள் என் தலையில எழுதி வச்சிருக்காரு. அதனாலதான் என் அத்தை பொண்ணு கல்யாணம் கூட நின்னு போயிருக்கு போல. ஏய், யாரா நீ? மதம், வெளியே போறியா? அட பிரதர், யாருமே இல்லாம கல்யாணம் பண்றீங்க, நானாச்சும் பாத்துட்டு போறேனே. என்னமா காதல் கல்யாணமா? அப்படியே காதல் கல்யாணமா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தாலும் கோயில்ல போய் தாலி கட்டலாம்ல. ஓ, தாலில வர கிராஸ் இருக்கு. கிறிஸ்டின் கல்யாணமா? சர்ச்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. ஹலோ, நீங்க யாரு? காதல் கல்யாணம் அது இது நல்லா. இது என் அக்காவோட ஹஸ்பண்ட். ஏய் நிறுத்து. ஓ, அக்கா ஹஸ்பண்டா? ஆமா, அவ உயிரோட இல்லங்கிறதுனால என்ன அவர் பொண்டாட்டி ஆக்கலான்னு பாக்காரு. ஏய், இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். என்னைக்கு ஆனாலும் நீதான் என் பொண்டாட்டி. பாரு, கட்டாய கல்யாணம். இன்னைக்கு உன் கழுத்துல தாலிய கட்டி நான் யாருன்னு காட்டுறேன்டி. அடடா, என்ன பிரதர், சின்ன பொண்ணா இருக்கா? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இறந்திருக்காங்க, அதுவும் அவங்களோட அக்கான்னு சொல்றீங்க. இப்போ விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க கழுத்துல நீங்க தாலி கட்டுறதுல ஒரு நியாயம் இருக்கு. விருப்பம் இல்லாத பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது தப்பு தானே? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா எப்படியாவது இந்த ஆள் கிட்ட என்ன காப்பாத்திருங்க. அட நீ வரமா, நானே என்டர்டைன்மெண்ட்காக வந்திருக்கேன். தப்பு தானே பிரதர் நீங்க பண்றது? டேய், என்னைக்கானாலும் இவ என்னோட உரிமை. இவ கழுத்துல தாலியை கட்டியே ஆகணும். வேண்டாம். என்னடி வேண்டாம்? இன்னைக்கு நீ என் பொண்டாட்டி ஆக போறது உறுதி. ஆ! டேய், யார் ஊருக்குள்ள வந்து யார் மேல கை வச்சிருக்கான்னு தெரியுதா? நீ எவனா வேணா இருந்துட்டு போ. நானும் எத்தனையோ கண்ட்ரில வேலை பார்த்திருக்கேன். இந்தியன் கல்ச்சரை அப்படி மதிக்கிறவனா கட்டாய தாலியை கட்ட பாக்குறேன். இங்க பாரு, தாலிய கொடுத்துட்டு
இருக்க இடம் தெரியாம போயிரு. அவ கழுத்துல இன்னைக்கு தாலி கட்டியே ஆகணும். ஏன் இன்னைக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறலைனா 2 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகாதுன்னு ஜோசிக்காரன் ஏதாவது சொல்லியிருக்கானா? ஒருவேளை இன்னைக்கு நீ அவளை காப்பாத்தினாலும் அவ எனக்கு தான் உரிமையாகணும். ஏன் பொண்டாட்டியாதான் ஆகணும். டேய் உனக்கு தான் கல்யாணம் ஆயிட்டேன். கல்யாணம் ஆன பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அழுதுட்டு நின்னா. தாலிய கொடுத்துட்டு போயிரு. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. அவ கழுத்துல இன்னைக்கு தாலி கட்டியே ஆகணும். அவ்வளவுதானே. அவன் நீ விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறானா? சரி. டேய் வேண்டாம். டேய் இப்போ அவ யார் பொண்டாட்டி? டேய் பஞ்சாயத்தை கூட்டி வந்து சும்மா விட போறது இல்லடா நான். நீ எதை வேணாலும் கூட்டிக்கோ. ஆனா அவ கழுத்துல தாலி கட்டினது நான். புருஷனா உயிரோட இருக்கும்போது எப்படி நீ அவ கழுத்துல தாலி கட்டுவ? இன்னும் 10 நிமிஷத்துல பஞ்சாயத்துக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். ப்ரோ இந்த ஊருக்கு பஞ்சாயத்து சொல்றது என் தாத்தா தான். நீ பஞ்சாயத்தை கூட்டிக்கோ. யார் நீங்க?